குட் மார்னிங் ராம். ஹாப்பி பர்த்டே. குட் மார்னிங் குட் மார்னிங். தேங்க்யூ டி. டேய் மச்சான், உனக்கு இன்னைக்கு பர்த்டே வாடா, மறந்தே போச்சுடா எங்களுக்கு. டே மச்சான், உனக்கு ஹாப்பி பர்த்டேடா. ராம், நான் தான் உனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஷ் பண்ணேன். என்னோட விஷ் தான் உனக்கு ஃபஸ்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷ் பண்ணால் உனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டி கொடுத்துருவானா என்ன? நாங்கள்லாம் கூட இருக்கும்போது நீ முந்திக்கவே முடியாது. டேய் லூஸ் மாதிரி பேசாத, நான் விஷ் பண்ணதை பற்றி சொன்னேன். ராம், எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒன்றா இருந்தால் எனக்கு விஷ் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா வருஷமும் அவனுக்கு விஷ் பண்ணணுமா? அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை தத்தெடுக்க சொல்லிடுறேன். போடா லூஸு. என்ன பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னும் ஒருத்தையும் ஆளையே காணுமே. 6 மணியான கோழி எந்திரிக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தூக்கம் கலைஞ்சிடுது. ஆனால் இவ்வளோருக்கு எங்கேருந்து தான் இந்த தூக்கம் வருமோ தெரியல. ஏண்டி நித்யா, இன்னைக்கு போறியலா முத்தம்மாட்டுக்கு? தெரியல பாட்டி, சொல்லியிருக்கிறாங்க. முத்தம்மா பாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் தெரியல, அம்மா போறாங்களா என்னன்னு. எல்லாரும் போகணும்டி. முத்தம்மா எல்லார் வீட்டு தேவைக்கும் வருவா, நம்மலாம் போகலன்னா எப்படி? ஆமாம் ஆமாம் போகணும் தான். அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியல. சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லைன்னா அவங்க கோச்சுக்குவாங்கல்ல முத்தம்மா. எம்மாடா, சோறு ஆக்கணும்னா போதிவா பாத்திரத்தை போட்டு உடைக்க ஆரம்பிச்சாராலே. சோறு பொங்காம குழம்பு வைக்காம எப்படி உயிர் வாழ்றது? வேலை செய்யணும்னா இவ்வளோ சோம்பல் படுறா இவ. ஏ கழுவி, இன்னும் இங்கே நோய் நோய் நோயின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீ. நாங்கள் பாத்திரம் தானே வளக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை மருமவளே, ஏதோ சத்தம் கேட்குதே, பூனை கிணா வந்துருச்சு அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. பூனையும் வரல, யானையும் வரல. சாயந்தரத்துக்கு முத்தம்மா வீட்டு தேவைக்கு போகிறோம் இல்லையா, சமையல் எதுவும் செய்யாத, அந்த சாப்பாடு பார்த்துக்கலாம் நம்ம. அதெல்லாம் நான் எதுவும் செய்யலை. நேற்று வச்ச ரசம் இருக்குது, அதையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு வச்சேன், சாப்பிட்டுங்க. எம்மா, நானும் வரேன் உங்க கூட. ஆமாண்டி, உன்னை விட்டுட்டா போகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் போகிறோம். சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாரு. சோறு போடுறாங்கன்னா போதும், ஒரு நாள் ஃபுல்லாக வயிறு காலியாக கூட வச்சுட்டு கிளம்பிடுவாளுவோம். ஏய் குட்டி சுட்டி, எல்லாரும் தேவைக்கு போகணும். சாயந்தரம் முத்தம்மா வீட்டுக்கு மேலே தெருவுக்கு. எங்கேயும் வெளியில் ஓடி விளையாண்டுட்டு இருக்காதீங்க. கரெக்டாக வந்துருங்க, கிளம்பணும். முத்தம்மா பாட்டி வீட்டுக்கா? நானும் வரேன். அம்மா அப்பாவும் வர்றாங்களா? நம்ம மட்டும்தான் போகிறோமா? உங்கள் அப்பாலாம் வரல, நம்ம மட்டும்தான் போகிறோம். அங்கே வந்து உங்கள் வாழ்த்தனத்தெல்லாம் காட்டிடாமல் அமைதியாக இருக்கணும், சரியா? இல்லைன்னா அழைச்சிட்டு போக மாட்டேன். ஏங்க, 200 ரூபாய் காசு கொடுத்துட்டு போங்க. முத்தம்மா பேர் எனக்கு பிறந்த நாளாம் சொல்லி விட்டுருக்குறாங்க, போய் பார்த்துட்டு வரணும். மேலே தெருவுக்கு போறியலாடி? சாப்பாடு எனக்கு செஞ்சு வச்சுட்டு போங்க. சரிங்க, நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்கள் வந்துடுவோம் சீக்கிரமா. ஜனனிமா அழைச்சிட்டு போற? அவளை எதுக்கு அழைச்சிட்டு போற? வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏங்க, அவளுக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க, வீட்டிலே தானே இருக்கிறா. அவளையும் என் கூட வந்துட்டு வரட்டும், சீக்கிரமா போயிட்டு வந்துடுவோம். ஜனனி, சாயந்தரமா மேலே தெருவுக்கு போகலாம், வரியாமா? மேலே தெருவுக்கு எதுக்குமா? அங்கே ஒரு தேவைக்கு கூப்பிட்டுருக்குறாங்கடி, எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஊரே போகும், நம்ம போகலன்னா தப்பாயிடும். நம்மளும் போகணும், சரியா? அந்த முத்தம்மா பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதனால எல்லாருக்கும் சொல்லி விட்டுருக்குறாங்க. எல்லாரும் வந்து போகிறாங்க. சாயந்தரம் கிளம்பிடு, 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அம்மா நான் வரலம்மா. ராம், உனக்கு எங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குதுடா தங்கம். எல்லா வருஷமும் நீ பாட்டி தாத்தாவை பார்க்க வந்துடணும், எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லா வருஷமும் இங்கே வந்துட்டா அப்புறம் காலேஜ் எப்படி போகிறது? அவனுக்கு ஏதோ காலேஜ் லீவு, அதனால இங்கே வந்திருக்கிறான். எல்லா வருஷமும் எப்படி வர முடியும்? சரி விடுடி ராம், நாங்கள் எல்லா வருஷமும் உனக்கு ஃபோன் பண்ணுவோம், உனக்கு வாழ்த்து சொல்லுவோம். இங்கே 2 பேரோட ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் இருக்குது. ஏனாங்க, நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாரும் வந்துடுவாங்க, போய் ரெடி ஆகிட்டு வாங்க. ஃபோனில் பேசிகிட்டே இருக்காதீங்க. ஊர்க்காரங்களாம் வர்றாங்க, எல்லாருக்கும் சொல்லிவிட்டாச்சு. நான் சட்டுன்னு ரெடி ஆகிடுவேண்டி, நீ ஆக வேண்டியதை பாரு. எல்லாரையும் கவனி வந்தவங்களையெல்லாம். சாரு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்டி. இன்னைக்கு ராமோட பர்த்டே, அவன் கூடவே நான் இருக்கிறேன் இல்லையா? எப்போவுமே அவன் பர்த்டேக்கு அவன் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்லடி. நாம் நினைக்கிறதெல்லாம் எப்பயுமே நடக்காதுடி, அப்படி நடந்தால் நல்லது தான். ஏய் திருட்டு கலவனிங்களா, என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? ஒன்றா தான் நினச்சோம், நீ வந்துட்ட இல்லையா, உனக்கு காய போட்டுறோம். சின்ன பொண்ணு. அத்தை, என்னத்த? என்னடி நீ இன்னும் கிளம்பலையா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் மாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? இதோ கிளம்பணும் தே. இதோ இப்போ தான் பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சேன். இதோ கிளம்பிட்டேன், நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வர்றேன் தே. அப்படியா? சரி சீக்கிரமா வாங்க, பொழுதோட போயிட்டு வந்துடலாம்ல. அத்தை, நீங்கள் ரெடி ஆகலையா? சீக்கிரமாக கிளம்ப சொல்கிறாங்க, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க தே. நம்ம மட்டும்தான் இன்னும் போகல போல. நான் என்னடி கிளம்பி, நான் ஒரு நிமிஷத்துல கிளம்பிடுவேன். நீங்க எல்லாம் தான் லேட் பண்றீங்க, சீக்கிரமா கிளம்புங்க. எங்க உங்க பொண்ணை வேற காணும்? அவ எங்க போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையா அத்தை? அவளை பேசாம விட்டுட்டு போயிட வேண்டியதான். நித்யா, இன்னும் என்னடி பண்ற? ஊரே போயிட்டு இருக்குது பாரு. இவ்வளவு சீவி சிங்கா இருக்கிறதுக்குள்ள நான் கொண்டையே கட்டி முடிச்சிருவோம் போல. எல்லாம் போறாளோ வரிசையா, இன்னும் இவளை காணும் பாரு. அம்மா ரெடி ஆகி வர வேண்டாமா? நீங்க கொண்டையை போட்டுட்டு ரெடி ஆயிட்டீங்க, நான் குதிரைவால்லாம் போட்டு ரெடி பண்ணும்ல. பெரிய குதிரைவாள் கட்டின நீ கிளம்பு. அங்க பாரு போயிட்டு இருக்கிறாளோ பாரு எல்லாரும். வா, அவ்வளோ கூட சேர்ந்து மணிக்கா போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமா. அம்மா ஜனனி வந்துட்டாலான்னு தெரியல, அவள் போய் நான் கூட்டுட்டு அவ கூட வரவாமா? அவ்வளோலாம் வர்றாளுவலாம் என்னன்னு தெரியலடி. அவள் வந்து அவள் அம்மா கூட வருவான். நீ வா, நீ நம்ம போகலாம். தாத்தா, கேக் வந்ததெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் தாத்தா. சரிப்பா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் ராம் கூட இருந்து எல்லா உதவியும் செய்றீங்க, ரொம்ப நன்றி. ராம் கிளம்பிட்டானா பாரு, அவனை ரெடி ஆக சொல்லி. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. சரி தாத்தா. ஏய் நித்யா, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது?
ஏய் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுடி. உனக்கு நல்லா இருக்குதுடி இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு போட்டால் ஒன்றும் நல்லா இருக்காது, என் மண்டை தான் பெருசாக தெரியும். உனக்கு ரொம்ப அழகாக இருக்குதுடி, கரெக்டாக இருக்குதுடி. தேங்க்ஸ் டி. ராம்க்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த ட்ரெஸ். பிடிக்கும்டி, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்டி. நல்லா அழகாக ஜோடிச்சிருக்காங்கல்லடி வீடெல்லாம். ஆமாம்மா, அழகா இருக்குது. ஜனனி எல்லாம் வந்துட்டாளா என்னன்னு தெரியலம்மா. ஏய் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளே தாண்டி இருக்க போகிறாளுவோ, வா போய் பார்க்கலாம். சரிம்மா. ரொம்ப வருஷம் கலந்து இந்த முத்தம்மாவுக்கு பேரன் பிறந்தான், அதனால இவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்களே, இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா அத்தை? ஆமாண்டி, லட்சுமிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதுக்கப்புறமா தான் இவன் பிறந்தான். அதுவும் ஒரே ஒரு பையன், செல்ல பையன்ல, அதனால ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, பிறந்த நாளே எவ்வளோ தடப்படலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாத்தியா? ஊரே கூட்டில் விருந்து வைக்கிறாங்க. இந்த வருஷம் அவள் பேரன் இங்கே இருக்கிறானா, எல்லா வருஷமும் மெட்ராஸில் தான் இருப்பான் போல, இந்த வருஷம் இங்கே வந்திருக்கிறான்ட்டு இவ்வளோ தடப்படல் ஏற்பாடு. செல்ல தாயி வந்துட்டியா? என்னடி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எப்படி வந்த நீ? ஏன் பெரியம்மா, ஒரு குரல் கொடுத்துட்டு வர வேண்டியதானே? நாங்கள் பின்னாடியே தான் வந்தோம். நான் நீங்கள்லாம் போயிட்டீங்களோ என்னமோ நினச்சி நானும் என் பொண்ணு வந்தோம். ஏன் பெரியம்மா, உங்கள் பின்னாடி தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறா பாத்தியா? லட்சுமி அவள் புருஷன் எல்லாரும் வந்திருக்கிறாங்கடி. ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. முத்தம்மா பேரன் கொடுத்து வச்சவன், எவ்வளோ அன்பான பாட்டியும் தாத்தாவும் அவனுக்கு கிடச்சிருக்கிறாங்க. வா செல்ல தாயி, வா ராக்காயி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கியா? என்ன உன் ஆளே காணுப்பேலாம் எங்கள் திருப்பக்கம்? எனக்கு இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குது இல்லையா? பேரன் வந்திருக்கிறான், பொண்ணு வந்திருக்கிறா, மருமவெல்லாம் வந்திருக்கிறாங்கடி. அதுங்களை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அதான் அந்த பக்கம் நான் வர முடியல, ஆள் விட்டு சொல்லி விட சொன்னேன். லட்சுமி வந்திருக்கிறாளா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாளா? நல்லா இருக்கிறாள்ல? ஆமாம், லட்சுமி மருமவ எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. எப்படியோ முத்தம்மா, உன் குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிடி, பேசிட்டு இருங்க, இந்த வரேன். ஏய், ராம் பர்த்டேக்கு என்னடி ஸ்பெஷலாக கிஃப்ட் வச்சிருக்கிற? அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவனுக்கு எதுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்? ஆமாம், நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிற? ஏய், நானே அவனுக்கு பெரிய gift தாண்டி. நீ பெரிய கிஃப்டா சின்ன கிஃப்டானா அவன் தான் சொல்லணும், நீ ஏன் சொல்லக்கூடாது? டே ராம், நீ சொல்லுடா, நான் உனக்கு gift மாதிரி தானடா. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு நல்ல gift தான்டா. ஏய் வேணாண்டி, முத்தம்மா பாட்டி பார்த்தா திட்டுவாங்க. அவங்க எல்லாம் அழகாக ஜோடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏய் பறக்க விட்டா தாண்டி அது பலூனு, இது என்ன இங்கேயே நிற்கிது? ஏய் வேணாண்டி, எடுக்காதடி, போடி. ராம், உனக்கு என் ட்ரெஸ் பிடிச்சிருக்குதா? நல்லா இருக்குதுடி. ஏய் என்ன கிஃப்ட்டுடி, எப்படி போய் வாங்கின? அது சர்ப்ரைஸ், நான் கொடுக்கும்போது நீ பாரு. மச்சான் வாடா, கேக் வெட்டிடலாம். இன்னும் யாருக்காகடா காத்துட்ருக்க? எல்லாரும் வந்துட்டாங்களாம், பாட்டி கூப்பிடுறாங்க, வாடா. டேய் இருடா. எல்லாரும் வந்துட்டாங்கடா, பாட்டி கூப்பிடுறாங்க. டேய், உன் பர்த்டேக்கு பிளாக் ட்ரெஸ்னு நீ சொல்லி வச்சிட்டியாடா?